சீமானின் சிந்தனை யாருக்கும் வராது என அரசியல் பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி பேசியிருப்பது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. அதிலும் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் 1% வாக்கு வாங்கும் பொழுதே அடுத்ததாக இவர் 7% வாக்குகளை வாங்குவார் என கணித்தார் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். அதனாலேயே நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அனைவரிடத்திலும் மிகப்பெரிய உயர்ந்த இடத்திற்கே சென்றார் ரவீந்திரன். தற்பொழுது அதேபோலதான் ஒரு பேட்டியையும் அவர் முன்வைத்துள்ளார். அதாவது எம்ஜிஆர் எப்படி தனி பாதையை உருவாக்கினாரோ அதே போலதான் சீமான் உருவாக்கி வருகிறார் கொண்டே அவர் அரசியலுக்கு வந்தார் என்பதை போல தற்பொழுது அண்ணன் சீமான் அவர்களும் இயக்குநராக இருந்து தற்பொழுது அரசியலில் பிரவேசித்துள்ளார் என்றும் கூறியுள்ளார். இது மிகப்பெரிய ஒன்றாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. ஆனாலும் ரவீந்திரன் துரைசாமி நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு கைக்கூலியாக செயல்படுகிறார் என பலரும் கூறி வரும் இந்த ஒரு நேரத்தில் ரவீந்திரன் துரைசாமி சொல்லும் அனைத்து கருத்துக்களும் உண்மையாகத்தான் இருக்கிறது என்பது நம் அனைவருக்கும் தெரியும். 1% வாக்கு வாங்கும் பொழுதும் சரி, தற்பொழுது 7 வாக்குகளையும் தாண்டி நாம் தமிழர் கட்சியானது தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக நிலைத்து நிற்கிறது. இதற்கு அவர் ஏற்கனவே கூறிய கருத்துக்கள் தான் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இவர் கூறிய அனைத்துமே நடக்கும் இந்த ஒரு சூழலில் வரக்கூடிய தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்கள் எதிர்க்கட்சியாகவோ அல்லது முதல்வராகவோ அமருவார் என கூறும் இந்த ஒரு கருத்து உண்மையாகவே பார்க்கப்பட்டு வருகிறது.